ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீஸ்பஸ் கிரியேஷன்ஸ் சேனலில் நம்ம ஒரு மீல் பிளானிங் தான் பார்க்க போகிறோம். நான் 7 டேஸ்க்கான மீல் ப்ரிப்பரேஷன், அதாவது பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இது எல்லாமே வந்து ஒரு சார்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு, ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு, அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப்க்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் கோயராக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, மார்னிங்கில் வந்து எழுந்திருந்தோன்னா நமக்கு வந்து என்ன சமைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மீல் ப்ரிப்பரேஷன் சார்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி வீக்கெண்ட்லேயே வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த வீக் பூரா நமக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவும் டென்ஷன் ஃப்ரீயாகவும் வந்து ரன் பண்ண முடியும். ஸோ முக்கியமாக வந்து ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கெலாம் வந்து வீக்கெண்டில் தான் டைம் கிடைக்கும். ஸோ அவங்களாம் வந்து இந்த மாதிரி வீக்கெண்டில் வெஜிடபிள்ஸ் வாங்கி வச்சிட்டிங்கன்னா மீலையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்கி வச்சிட்டோன்னா ஸோ அந்த வீக் பூரா நமக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். நம்ம நாளைக்கு என்ன சமைக்க போகிறோம் அப்படிங்கிறத முதல் நாளே நம்ம டிசைட் பண்ணி வச்சிட்டோன்னா 30 மினிட்ஸில் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. அது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் சரி, லஞ்சாக இருந்தாலும் சரி. ஸோ என்னோட மீல் பிளானிங் வந்து ஃபுல்லாக வந்து சவுத் இந்தியன் ஸ்டைலில் தான் இருக்கும். ஃபுல்லாக வந்து வெஜிடேரியன் மீல் ப்ரிப்பரேஷன் தான் நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சில ரெசிப்ஸ் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. இல்லாத ரெசிப்ஸை நான் வந்து ஃபியூச்சரில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் இட்லி அல்லது தோசை வந்து போட்டிருக்கேன். ஸோ இட்லியோ தோசையோ எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து இட்லி சாம்பார் அல்லது வந்து சட்னி அல்லது சொட்டான் போட்டிருக்கேன். ஸோ இந்த இட்லி சாம்பார் ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த சட்னி ரெசிபீஸும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரே பேஸ்ட்டில் 4 வெரைட்டிஸ் ஆஃப் சட்னி வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சொட்டான், இது வந்து கத்திரிக்காய் போட்டு பண்ணுறது. இது வந்து உங்களுக்கு இட்லியோடையும் நல்லாயிருக்கும், தோசையோடையும் வந்து சூப்பராக வந்துருக்கும். ஸோ அதோட ரெசிபி லிங்க்கும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் போய் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து லஞ்சுக்கு வந்து நான் வெத்தக்குழம்பு, அதுக்கப்புறம் டொமேட்டோ ரசம், அப்புறம் கர்ட் ரைஸ், இது 3ம் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து வீக்கெண்ட் முடிஞ்சு மண்டே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து லேசியாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அன்றைக்கி வந்து கொஞ்சம் சிம்பிளான மெனுவாக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வெத்தக்குழம்பு போட்டிருக்கேன். வெத்தக்குழம்புக்கு வந்து நீங்கள் மணத்தக்காளிக்காய் வத்தல், சுண்டைக்காய் வத்தல் அல்லது வந்து வெண்டைக்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் வந்து போட்டுக்கலாம். சைட் டிஷ்க்கு வந்து சௌச்சௌ கூட்டு அல்லது வடம். காய் வந்து நீங்கள் சௌச்சௌக்கு பதிலாக வேறு எது வேணாலும் குக்கும்பர் கூட போட்டுக்கலாம். ஸோ உங்களோட விஷ் தான் அது. ஸோ அதுக்கப்புறம் இந்த கூட்டு, வடம் அல்லது வெஜ்ஜு சாலட் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். கேரட்டு, அப்புறம் வந்து ஆனியன், இஞ்சி, பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு சாலட் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அல்லது ஏதாவது ஒரு ஃப்ரை, பொட்டேட்டோ ஃப்ரையோ அல்லது சேப்பங்கிழங்கு ஃப்ரையோ பண்ணிக்கலாம். அப்புறம் வடம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 2ல் எது வேணாலும் நீங்கள் வந்து மாற்றி பண்ணிக்கலாம். வெத்தக்குழம்புக்கு வந்து கூட்டு, வடம் அல்லது சாலட் பண்ணினா நல்லாயிருக்கும். ஸோ அப்படி இல்லை உங்களுக்கு கூட்டு பிடிக்காதுன்னா இந்த மாதிரி ஃப்ரை ஏதாவது பண்ணிக்கலாம். அப்புறம் வடாம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வடாம் ரெசிபி வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து நைட்டு டின்னருக்கு வந்து நான் அரிசி உப்புமா வந்து போட்டிருக்கேன். ஸோ அரிசி உப்புமாவுக்கு வந்து கோகோனட் சட்னி வந்து போட்டிருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் கொத்ஸு மாதிரி கூட பண்ணிக்கலாம். தக்காளி, பாசிப்பருப்பு, கத்திரிக்காய்லாம் போட்டு கொத்ஸு மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரெசிபி வந்து நான் ஃப்யூச்சரில் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அரிசி உப்புமாக்கு வந்து கோகோனட் சட்னியே வந்து நல்லாயிருக்கும், நல்ல காம்பினேஷன் தான். அதுக்கு வந்து சுகர் கூட வந்து சில பேர் வந்து தொட்டுன்னு சாப்பிட்டுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மண்டேக்கு வந்து பிளான் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டியூஸ்டேக்கு வந்து நான் மார்னிங்கில் வந்து ரவா உப்புமா போட்டிருக்கேன். இதில் வந்து நிறைய நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி செய்கிறதுனால நல்ல நமக்கு வந்து இதுக்கு சைட் டிஷ் வந்து எதுவுமே தேவையில்லை. ஸோ இதில் வந்து நான் ஒரு ஜூஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து இப்போ சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து டெய்லி நம்ம வந்து ஒரு ஜூஸ் வந்து சாப்பிட்லினாலும் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது ஏதாவது ஒரு ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து அதுக்கு வந்து ஒரு 4 ஆப்ஷன் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இல்லை, நீங்கள் உங்களுக்கு வந்து என்ன ஜூஸ் பிடிக்குமோ நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து வாட்டர் மெலான், அப்புறம் பனானா மில்க் ஷேக் அல்லது வாட்டர் மில்க் அல்லது அலோவேரா ஜூஸ், இது 4 ஆப்ஷன் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம சேனலில் வந்து நுங்கு ட்ரிங்க்கு கூட வந்து இருக்குது. ஸோ அது கூட நீங்கள் வந்து மார்னிங் வந்து எடுத்துக்கலாம். ஸோ சம்மராக இருக்கிறதுனால நல்ல பாடியை வந்து கூல் பண்ணிக்கலாம். கூல் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு வெர்ஷனாக இருக்கும் அது. ஸோ நெக்ஸ்ட் வந்து லஞ்சுக்கு நான் வந்து டொமேட்டோ ரைஸ், அதுக்கப்புறம் வந்து ரைத்தா, அப்புறம் வந்து கர்ட் ரைஸ் போட்டிருக்கேன்.
இந்த டொமேட்டோ ரைஸ்க்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது வெரைட்டி ரைஸ் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லெமன் ரைஸ், தேங்காய் சாதம் வந்து இந்த சம்மரில் பண்ணிங்கன்னா மத்தியானத்துக்கு நீங்கள் லஞ்சில் கொடுத்தீங்கன்னா கெட்டு போயிடும். ஸோ அல்லது வெஜிடபிள் புலாவ், வெஜிடபிள் ரைஸ் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அது கூட நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்புறம் ரைத்தாக்கு வந்து நீங்கள் ஆனியனோ அல்லது குக்கும்பரோ வந்து சேர்த்துக்கலாம். குக்கும்பர் வந்து சம்மராக இருக்கிறதுனால நீங்கள் அதிகமாக வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ அப்புறம் இதுக்கு வந்து ஒரு பொட்டேட்டோ ஃப்ரையோ அல்லது சேப்பங்கிழங்கு ஃப்ரை, சிப்ஸ் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நைட்டு வந்து டின்னருக்கு நான் வந்து பீஸா ஸ்டைல் ஊத்தப்பம் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஒன்றும் இல்லைங்க, நம்ம தோசை பேட்டரில் வந்து ஊத்தப்பம் மாதிரி ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சம் ஆனியன், அப்புறம் கேரட்டு, பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் வந்து பொடி பொடியாக நறுக்கி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு பண்ணி சாப்பிட்றது தான். ஸோ இது வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ அதாவது 1 அல்லது 2 தான் நம்மளால் சாப்பிட முடியும். ஸோ அதோட வந்து ஏதாவது மத்தியானம் லஞ்சுக்கு பண்ண லெஃப்டோவர் ரைஸ் இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து கர்ட் ரைஸும் இதோட சாப்பிட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வெனஸ்டேக்கு வந்து நான் வந்து முஸ்லி வித் ஃப்ரூட்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் ஓட்ஸ் கஞ்சி வித் மில்க்கு அல்லது ஓட்ஸ் கஞ்சி வித் பட்டர் மில்க்கு. இந்த முஸ்லி வித் ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு வெர்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா வந்து முஸ்லியில் வந்து நிறைய உங்களுக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ், அப்புறம் ரேசின்ஸ் எல்லாம் வந்து சேர்க்குறாங்க. ஸோ இதோட நம்ம வந்து ஃப்ரூட்ஸ், பனானா, ஆப்பிள், ஸ்ட்ராபெரி இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கும் வந்து கொடுத்துக்கலாம், நீங்களும் வந்து சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து அதோட நம்ம வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து முஸ்லி வந்து பிடிக்காது, அப்படி முஸ்லி வந்து இல்லை அப்படின்னு சொன்னால் ஓட்ஸ் கஞ்சி வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓட்ஸ் கஞ்சிக்கு வந்து வித் மில்க் அண்ட் சுகர் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ அப்படியே உங்களுக்கு மில்க் அண்ட் சுகர் பிடிக்காதுன்னா பட்டர் மில்க் சால்ட் வந்து ஆட் பண்ணி ஓட்ஸ் கஞ்சி வந்து சாப்பிட்லாம். ஸோ இதுவும் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான வெர்ஷனாக இருக்கும். உங்களுக்கு வந்து 2-3 ஹவர்ஸ்க்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ நான் லஞ்சுக்கு வந்து ரேடிஷ், சாம்பார், பீட்ரூட் காய் பண்ணியிருக்கேன். பீட்ரூட் காய் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. அதுக்கப்புறம் மூலிகை ரசம், கர்ட் ரைஸு. மூலிகை ரசம் வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து கோல்டு, காஃப் அதுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதனால் வந்து இந்த மூலிகை ரசம் வந்து நான் போட்டிருக்கேன். டெய்லி நீங்கள் தக்காளி ரசம் வைக்கிறதுக்கு ஒரு சேஞ்சுக்கு மூலிகை ரசம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நைட்டுக்கு இட்லி அல்லது தோசை, அதுக்கப்புறம் அதோட வந்து ஒரு டொமேட்டோ சட்னியோ ஆனியன் சட்னி எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து புளி மிளகாய் ஜலம் இது கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபி வந்து நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்குது. அதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து தோசையோடையும் உங்களுக்கு நல்லாயிருக்கும், இட்லியோடையும் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வாரம் வரைக்கும் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இந்த புளி மிளகாய் ஜலம். ஸோ இந்த ரெசிபி லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து தேர்ஸ்டேக்கான மீல் பிளானிங். நான் வந்து அவல் உப்புமா போட்டிருக்கேன். பெப்பர் அவல் உப்புமா வந்து நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நீங்கள் புளி அவல் உப்புமா பண்ணிக்கலாம், ஸோ அல்லது வெஜிடபிள்ஸ் போட்டு அவல் உப்புமா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எது வேணுமோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அல்லது அவல் வித் சுகர் அண்ட் மில்க், ஸோ அது வந்து சாப்பிட்லாம். அதோட வந்து கொஞ்சம் கோகோனட் வந்து கிரேட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு, ஸோ நல்லா அவலை ஊற வச்சுட்டு அதில் வந்து மில்க்கு, கிரேட்டட் கோகோனட், அப்புறம் சுகர் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ அப்படி இல்லைன்னா அவலை வந்து பட்டர் மில்கில் ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து மோர் மிளகா தாளித்து கூட சாப்பிட்லாம். அதுக்கு லஞ்சுக்கு வந்து உராடால் ரைஸு, ஸ்டஃப்டு பிரிஞ்சால் கறி, சௌச்சவ் கூட்டு, பிட்டர் லீஃப் ரசம், கர்ட் ரைஸ் போட்டிருக்கேன். இந்த ரெசிபி, இந்த லஞ்ச் மெனு வந்து நம்ம சேனல் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நைட்டுக்கு வந்து நான் சப்பாத்தி ப்ளஸ் ஒரு டால் போட்டிருக்கேன். அது வந்து நீங்கள் க்ரீன் மூங் டால் போட்டு டால் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா சன்னா டால் கிரேவி பண்ணிக்கலாம், அல்லது வேறு கிரேவி நீங்கள் பன்னீர் கிரேவி, மஷ்ரூம் கிரேவி அந்த மாதிரி எது வேணாலும் பண்ணிக்கலாம். சன்னா டால் கிரேவி வந்து நம்ம சேனல் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரைடேக்கான மெனு குழிப்பணியாரம் போட்டிருக்கேன். ஸோ குழிப்பணியாரத்துக்கு வந்து நீங்கள் தனியாக பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதுல நம்ம தோசை பேட்டரியை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஆனியன், கேரட் எல்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து சட்னி அல்லது சாம்பார் வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். லஞ்சுக்கு வந்து ட்ரம் ஸ்டிக் அரைச்சி விட்ட சாம்பார், அப்புறம் காலிஃப்ளவர் காய், அப்புறம் மேங்கோ ஸ்வீட் பச்சடி போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ மேங்கோ வந்து சீசனுங்கிறதுனால ஸ்வீட் பச்சடி நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், இது வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் ஏதாவது ஒரு ரசம், டொமேட்டோ ரசம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம். கண்டத்துப்புளி ரசம் கூட நீங்கள் பண்ணிக்கலாம், அது நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்புறம் கர்ட் ரைஸு, இந்த காலிஃப்ளவர் காய்க்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது காய் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். மாம்பழம் கூட நீங்கள் வந்து தொட்டுக்கலாம். ஸோ நைட்டு டின்னருக்கு வந்து நான் சம்பா ரவை உப்புமா வந்து போட்டிருக்கேன்.
ஸோ இதில் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் நம்ம போடுறதுனால இதுக்கு சைட் டிஷ் வந்து எதுவும் தேவையில்லை. நான் வந்து எதுவும் சைட் டிஷ் வந்து இதுக்கு பெருசாக பண்ண மாட்டேன். சுகர் அல்லது கர்டு வச்சுட்டே வந்து சாப்பிட்ருவோம் நாங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து சாட்டர்டேக்கு நான் பழைய சாதம், சின்ன வெங்காயம், வடம் போட்டிருக்கேன். ஸோ இந்த ரெசிபி நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்குது. இப்போ சம்மருங்கிறதுனால நான் வந்து இதை ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து இது பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து பொங்கல், சாம்பார் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம். ஸோ இந்த பழைய சாதம், சின்ன வெங்காயம், வடம், அதாவது பழைய சாதம் வந்து முக்கியமாக கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த சம்மரில் வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதில் வந்து நிறைய நல்ல பாக்டீரியாஸ் வந்து இருக்கிறதுனால உடம்புக்கு நல்லது. நல்ல பாடி வந்து கூல் ஆகும். ஸோ இது வந்து கண்டிப்பாக எல்லோரும் வீக்லி ஒன்ஸ் வந்து சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நிறைய ஜூஸும் வந்து இன்டேக்காக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சின்ன வெங்காயம், பழைய சாதம் வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு வெர்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து லஞ்சுக்கு நான் வந்து தொகையல், கருவேப்பிலை தொகையல், அப்புறம் அல்லது ஆனியன் தொகையல் ஏதாவது நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் வந்து மோர் குழம்பு அதுக்கு சைட் டிஷ்ஷாக பண்ணிக்கலாம். அப்புறம் வடாம் பொரிச்சிக்கலாம். ஸோ அப்புறம் லெமன் ரசம் போட்டிருக்கேன். இதில் வந்து நீங்கள் இந்த தொகையல் சாதம்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி சண்டே, சாட்டர்டேல தாங்க பண்ண முடியும். அப்போ தான் வந்து நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் நான் வந்து சாட்டர்டேல இதை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து பிடி கொழக்கட்டை, அப்படி இல்லைன்னா அம்மணி கொழுக்கட்டை போட்டிருக்கேன். அம்மணி கொழுக்கட்டை ரெசிபி வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ பிடி கொழுக்கட்டை வந்து நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம அரிசி உப்புமாக்கு பண்ணுறத அப்படியே வந்து பிடிச்சி பிடி கொழுக்கட்டை மாதிரி ரெடி பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சண்டேக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி அண்டு கிழங்கு அது ரெண்டும் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு லீவு நாளில் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அப்புறம் லஞ்சுக்கு வந்து நான் வெத்தக்குழம்பு போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வேண்டாம் அப்படின்னா அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது கூட பண்ணிக்கலாம். அப்புறம் ஜீரா ரசம், பருப்பு தொகையல், இது வந்து செம காம்பினேஷனுங்க அந்த ஜீரா ரசமும் பருப்பு தொகையலும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அப்பளம் அல்லது வடாம் பொரிச்சிக்கலாம், கர்ட் ரைஸ். நெக்ஸ்ட்டு வந்து டின்னருக்கு இட்லி, அப்புறம் டொமேட்டோ சட்னி அல்லது ஆனியன். சில பேர் வந்து வீக்கெண்டில் வெளியில் கூட போய் சாப்பிடுவாங்க. ஸோ அது மாதிரினா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த 7 டேஸ்க்கான மீல் பிளானிங் வந்து எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் வந்து ஒரு மீல் பிளானிங் சார்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஃபுல்லாக சவுத் இண்டியன் ஸ்டைலில் இருக்கும். எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபீஸாக இருக்கும் இதில். ஸோ இதில் வந்து வேறு ஏதாவது மாற்றி நான் வந்து பண்ண முடியினாலும் இன்னொரு சார்ட்டும் வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி சீக்கிரமே வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு, ஹவுஸ் ஒய்ஃப்க்கு, ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சில ரெசிப்ஸ் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நியூ அப்டேட்ஸை நீங்கள் உடனே பார்க்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து இந்த மீல் பிளானிங்கில் புதுசாக எதுவும் வேணும்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.